வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாளை மாலை 5:30 மணிக்கு நாட்டிற்குள் நுழையவுள்ள தாளமுக்கம். கொட்டி தீர்க்க போகும் மழை. விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு. அவதானமாக இருக்கவும் அறிவுறுத்தல். அமெரிக்கா தவறிழைத்துவிட்டது. அனுரா அரசு சபையில் பகிரங்க குற்றச்சாட்டு. சஜித்தின் பிரேரணைகளை ஏற்றுக்கொண்டார் ரணில். நேரடியாக சந்திக்கப் போவதாகவும் தெரிவிப்பு. ஒத்திவைக்கப்பட்ட காப்போதோ உயர்தர பரீட்சைகள் குறித்த வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தலைமையில் நாளை ஆரம்பமாகிறது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டம். மதுபானத்தால் பலியான 6 பேர். சிக்கினார் பிரதான சூத்திரதாரி. அட்லாண்டிக் கடலில் ஏற்பட்டுள்ள பதற்றம். ரஷ்யா அமெரிக்கா கடும் போட்டி. உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை வெள்ளிக்கிழமை அம்பாந்தோட்டை கல்முனைக்கு இடையில் மாலை 5:30 இரவு 11:30 மணிக்கு இடையில் நாட்டிற்குள் பிரவேசிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் அதிகரிக்கக்கூடும். அத்தோடு கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய மாகாணங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், එතකොට මේක දැන් පීඩන අවපාතයක් බවට පරිවර්තනය වෙලා තියෙනවා. පීඩන අඩු පීඩන කලාපයේ පීඩන අවපාතයක් වෙලා තියෙනවා. හැබැයි එතනින් පස්සේ දැන් අපිට පේනවා මේක ගැඹුරු පීඩන අවපාතයක් බවට පරිවර්තනය වෙලා තියෙන බව. හැබැයි දැනට මේක ස්ථානගත වෙලා තියෙන්නේ ලංකාවේ නැගෙනහිර වෙරළේ පොතුවිල් ප්‍රදේශයේ සිට, ඒ කියන්නේ පොතුවිල සිට ගිනිකොන දිසාවෙන් සාමාන්‍යයෙන් කිලෝමීටර් 350ක් පමණ ඈතින් තමයි දැන් මේක ස්ථානගත වෙලා තියෙන්නේ. එතකොට මේ தත්ත්වයේ යටතේ අපි පැහැදිලිව අපේ දීවර හා නායක සහෝදරයන්ට කියලා තියෙනවා දීවර හා නායක කටයුතුලේ දීමෙන් වළකින්න කියලා. මොකද හේතුව මේ පද්ධති හේතු කොටගෙන ගැඹුරු මුහුදු තීරයත් ඊළඟට ආසන්න මුහුදු තීරයේත් මේ සුළං වේගයේ වැඩිවීම විශේෂයෙන්ම පැයට කිලෝමීටර් 70-80 දක්වා ඉහළ යනවා. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் கடந்த சில தினங்களாக ஒரு தளம்பல் நிலை காணப்பட்டது. இந்த தளம்பல் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொத்துவிலுக்கு தென்கிழக்காக சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. எனவே மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய அதேவேளை அலைகள் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எதிர்வரும் சில தினங்களுக்கு இந்த நிலைமை காணப்படும். இதனால் கடல் மற்றும் நிலப்பரப்புகளில் கடும் மழை பெய்யக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்கிறது. இது அம்பாந்தோட்டை கல்முனைக்கு இடையில் நாளை மாலை 5:30 மணி தொடக்கம் 11:30 மணிக்கு இடையில் நாட்டிற்குள் பிரவேசிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. හැබැයි අපේ විශ්ලේෂණවල පෙන්නුම් කරනවා මේක බොහෝ විට හම්බන්තොටත් කල්මුණෙත් අතරින් හෙට දිනේ සවස් ජාමයේ වෙනකොට සාමාන්‍යයෙන් 5:00මාරත් 11:00මාරත් අතර පරාසය තුලදී දිවයින තුලට ඇතුළු වෙයි කියන එක. එතකොට දැනට අපි අද දිනේ සිට වර්ෂාපතනයේ වැඩිවීමක් අපි අපේක්ෂා කරන බව පැහැදිලිව කියලා තියෙනවා. එතකොට මේ වර්ෂාවේ වැඩිවීම තියෙන්නේ වැඩි හරියක් නැගෙනහිර ඌව වගේ පළාත්වල සාමාන්‍ය මිලිමීටර් 100 ඉක්මන වර්ෂාපතන තියෙනවා. ඊට අමතරව දිවයිනේ බොහෝ පළාත්වල අහස වලාකුළින් බරව තියෙන්න පුළුවන්. ඊට අමතරව අනෙකුත් පළාත්වල සාමාන්‍ය මිලිමීටර් 50-75 මට්ටමේ වර්ෂාපතනයක් අද දිනය තුල අපිට බලාපොරොත්තු වීමේ හැකියාවක් තියෙනවා.
இதனால் மழை வீழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய மாகாணங்களில் 50 தொடக்கம் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை அடிப்படையாக கொண்டு நிலப்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும். மத்திய மலைநாட்டை அண்மித்த பிரதேசங்களில் மேற்கு சரிவுகளிலும் மற்றும் தென் மாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று குறைவாக காணப்படும். ஏனைய மாகாணங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாட்டிற்குள் பிரவேசிக்கும் பட்சத்தில் கிழக்கு, ஊவா, மத்திய, வடக்கு, வடமத்திய மாகாணங்களில் மழை வீழ்ச்சி மிக அதிகமாக காணப்படும். இம்மாகாணங்களில் 200 மில்லிமீட்டரை அண்மித்து மழை வீழ்ச்சி பதிவாகலாம். நாளை மறுதினம் சனிக்கிழமையுடன் இந்த மண்டலம் படிப்படியாக வலுவிழந்து ஞாயிற்றுக்கிழமை அளவில் முற்றாக செயலிழக்கும் நிலைமையே அவதானிக்கப்பட்டுள்ளது என்றார். විශේෂයෙන්ම අපිට දැන් කියන්න තියෙන මේ පද්ධතිය දැනට තියෙන විශ්ලේෂණ අපිට ලොකු සුළි කුණාටුවක් බවට පරිවර්තනය වෙන ලකුණු පහළ වෙලා නැහැ. සම්භාවිතාව අඩුයි. හැබැයි පීඩන අවපාතයක් ගැඹුරු පීඩන අවපාතයක් ලෙස මේක ලංකාවට ඇතුළු වුණා. ඒ කියන්නේ හෙට දිනේ වෙනකොට අනිවාර්යෙන් මේ වර්ෂාපතනයේ සාපේක්ෂ වැඩිවීමක් තියෙනවා. එතකොට මේ වැඩිවීම විශේෂයෙන්ම බලපාන්න පුළුවන් නැගෙනහිර, ඌව, මධ්‍යම, උතුරු මැද ඒ වගේ පළාත්වල බොහෝ විට වර්ෂාපතන වැඩි වෙනවා. සමහර ස්ථානවලට මිලිමීටර් 150 ඉක්මන වර්ෂාපතන, සමහරක් වෙලාවට 200 වෙන්නත් පුළුවන්. හැබැයි ඊට අමතරව අනෙකුත් පළාත්වල මිලිමීටර් 100 ඉක්මන වර්ෂාපතන හෙට දිනේ තුල ඇතිවීමේ හැකියාවක් තියෙනවා. அமெரிக்காவின் இறையாண்மைக்கு எதிராக வெனிசுவேலா ஒருபோதும் செயற்படவில்லை. ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவரை அமெரிக்கா கைது செய்துள்ளமை ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கை கோட்பாட்டை மீறும் செயற்பாடாகும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை கருத்து தெரிவித்த அவர், ඔබතුමා දන්නවා මෑතකදී අන්තර්ජාතික වශයෙන් විශාල සිදුවීමක් සිදු වුණා වෙනිසුලාවේ ඡන්දයෙන් පත්තේ සිටි ජනාධිපතිතුමාව එක්සත් ජනපදයේ ආක්‍රමණයකින් පැහැරගෙන ගියා. අද ඔහුව නඩුවට ඉදිරිපත් කර තිබෙන වෙනත් රටක. නිසා අපි ජනතා විමුක්ති පෙරමුණ විදියට එම කටයුත්ත හෙලා දැකලා we strongly condemn the United States of America's military aggression against the independent and sovereign state of Venezuela and the abduction of democratically elected President Nicolas Maduro and his wife. කියලා අපි ස්ටේට්මන්ට් එකක් දාලා තිබෙනවා. මේක පළ කරලා තිබෙනවා. ඒ වගේම අපි මේක අවධාරණය කළ දෙන විශේෂයම දේ තමයි මොකද්ද? මෙම ක්‍රියාව පැහැදිලිවම එක්සත් ජාතීන්ගේ අපි පිළිගන්නා ප්‍රඥාප්තියන්ට අනුව එකඟ නැති දෙයක් කියන්නේ. ඒ නිසා අපි දකිනවා අද ලෝකයේ අතිබහුතරයක් රටවල් මේක පිළි අරගෙන තමයි කටයුතු කරන්නේ. ගරු කතානායකතුමනි, රට මොනවා වුණත් ඒ රට හොඳද නරකද කියන ඒ රටේ මිනිසුන්ගේ ප්‍රශ්නයක්. மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதியை அமெரிக்கா கைது செய்து நாடு கடத்தியுள்ளதானது ஜனநாயக விரோத செயற்பாடாகும். கட்சி என்ற அடிப்படையில் இதனை கண்டித்து அறிக்கையிட்டுள்ளோம். 25 ஆண்டுகால ஜனநாயக ஆட்சியை முன்னிலைப்படுத்தி செயற்படும் வெனிசுவேலா பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்தது. 2020 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோவின் தலைமைத்துவத்தில் வெனிசுவேலா முன்னேற்றமடைந்தது. இவரது ஆட்சியில் தான் வெனிசுவேலாவில் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய சேவைகள் இலவசமாக்கப்பட்டன. நாட்டின் ஜனாதிபதி நல்லவராகவும் கெட்டவராகவும் இருக்கலாம். அவர் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் உரிமை அந்நாட்டு மக்களுக்கே உண்டு. பிற நாடுகள் வந்து உள்ளக விவகாரங்களில் தலையிட முடியாது. 1945ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தான் செல்வந்த நாடுகள் வறிய நாடுகளை ஆக்கிரமிக்கும் கொள்கை இல்லாமல் போனது. ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதி 31 சர்வதேச அமைப்புகளில் இருந்தும் 35 சர்வதேச திட்டங்களில் இருந்தும் விலகுவதாக குறிப்பிடுகிறார். இந்த சர்வதேச திட்டத்தில் கொழும்பு திட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்றார். රටවල් වල පාලකයන් අඩුපාඩුකම් තිබෙන්න පුළුවන්. නමුත් ඒ හැම වැරද්දක් නිසාම තවත් රටකට ලැබෙනවා නම් බලයක් ඒක වෙනස් කරන්න ඒක වැරදි. දැන් මේ මොකද්ද කරන්නේ? අර ඇත්ත පැත්ත හිට ගන්න නැතුව නිකන් අරයා වැරදි මෙයා වැරදි කියන එක නෙමෙයි අපි දකින්නේ. මොකද අපි දකින දේ තමයි අපිට අවශ්‍යයි
එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ ප්‍රඥප්තිය ක්‍රියාත්මක කරගන්න. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட சஜித் பிரேமதாசவினால் முன்மொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு கட்சியின் செயற்குழுவில் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், සමග ජනබලවේගේ නායක විපක්ෂ නායක සජිත් ප්‍රේමදාස මහතා ආරාධනයකට අනුව අපේ පක්ෂයේ කීප දෙනෙක් එතුමා මුණ ගැහිලා තිබුණා. ඒ මුණ ගැහිලා කරන ලද සාකච්ඡාවේ සියලු කරුණු කාරණා ඊයේ කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයට නිල වශයෙන් ඉදිරිපත් කිරීම සිදු වුණා. ඒ නිල වශයෙන් ඉදිරිපත් කිරීමෙන් පසු එක්සත් ජාතික පක්ෂයේ කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ එකමතිකව තීරණය කරපු කාරණය තමයි එතුමා විසින් යෝජනා කරන ලද පක්ෂ දෙක එකට ක්‍රියා කිරීම කියන යෝජනාව ඒකමතිකව පිළිගනිමින් පක්ෂයේ කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ තීරණය කළා තවත් යෝජනා කිහිපයක් ඉදිරිපත් කිරීමට සමග ජන බලවේගයේ පක්ෂයට ඉදිරිපත් කිරීමට. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் 8வது நிறைவேற்று தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடியது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கிடையில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முறை தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அழைப்பின் பேரில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் சிலர் அண்மையில் சந்தித்து கலந்துரையாடி இருந்தனர். அந்த கலந்துரையாடலின் போது சஜித் பிரேமதாசவினால் முன்மொழியப்பட்ட விடயங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டன. அதன் பிரகாரம் இரண்டு கட்சிகளும் இணைந்து செயல்பட முன்மொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு கட்சியின் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்திற்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி சமர்ப்பித்த விடயங்களுக்கு அமைய சில பிரேரணைகளை ஐக்கிய மக்கள் சக்திக்கு சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் இரண்டு கட்சிகளாலும் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைகளை செயற்படுத்தவும், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினால் தெரிவிக்கப்பட்டிருந்த பிரேரணைகளை செயற்பாட்டுக்கு கொண்டு வரவும் இரண்டு கட்சிகளின் தலைவர்களின் அனுமதியுடன் குழு ஒன்றை நியமிக்கவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இந்த வேலை திட்டத்துக்கு இணக்கம் ஏற்பட்ட பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகிய இருவரும் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடவும் கட்சியின் செயற்குழுவில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது என்றார். කරුණු ඉදිරිපත් වන අවස්ථාවේදී වුණු ප්‍රධාන කාරණයක් තමයි අපි එසේ ක්‍රියා කරනවා නම් ජාතික වශයෙන් සමග ජන බලවේගයෙන් නම් කරන කීප දෙනෙකුත් එක්සත් ජාතික පක්ෂයෙන් නම් කරන කීප දෙනෙකුත් ජාතික වශයෙන් ඒකාබද්ධව ක්‍රියා කළ යුතුයි කියන තීරණයට අපි එකඟතාවය පළ කළා. நாட்டில் பெரும்பாலான மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அவ்வாறு மழைவீழ்ச்சி அதிகரிக்கப்படும் பட்சத்தில் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை மறு அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே துறைசார் அதிகாரிகளால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் LS சூரியபண்டார தெரிவிக்கையில், ප්‍රධාන වශයෙන්ම මේ වන විට අපේ සමස්ත ගංගා පද්ධතිය ඇතුළේ ජල පවතින්නේ සාමාන්‍ය අවදානම් මට්ටමට වඩා පහළ මට්ටමක තමයි ගංගාවතුර ජලාශවල හැම එකම පවතින්නේ. වාන් දොරටු විවෘත කරන්න පුළුවන් ඒවා ඕ නැත්නම් වාන් දැමීම සිද්ධ වෙනවා. විශේෂයෙන්ම මේ වෙන විට ප්‍රධාන ජලාශ 73න් ජලාශ 25ක් වාන් දැමීම සිද්ධ වෙනවා. ඒ වගේම මධ්‍යම ප්‍රමාණයේ ජලාශ 24ක් මේ වෙන විට වාන් දැමීම හෝ විවෘත කරලා වාන් දොරටු විවෘත කරලා ජලාශය අඩු කිරීම සිද්ධ කරනවා. பெரும்பாலான ஆறுகளின் நீர்மட்டங்கள் அபாய நிலையை விட குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றன. அதேபோன்று நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டங்களும் வளமையான அளவில் காணப்படுகின்றன. எனினும் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் வான்கதவுகள் திறக்கப்படும். தற்போது 73 நீர்த்தேக்கங்களில் 25 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளன என்றார். மகாவலி அதிகார சபையின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் நிலாந்த தனபால தெரிவிக்கையில், මහවැලි අධිකාරයට සම්බන්ධ ජලාශ ගත්තොත් මේ වෙනකොට 95% විතර ජලධාරිතාවක් තියෙන සම්පූර්ණ ප්‍රමාණයෙන්
නමුත් මේ වෙනකොට අඩුම ජලධාරිතාවක් තියෙන කොත්මලේ ජලාශයේ 59ක් විතර තියෙනවා. අනිත් ඒවා සාමාන්‍යයෙන් 90 95 අතර තියෙන්නේ. සමහර ඒවා 100ක් යනවා. දැන් අපි ගත්තොත් එහෙම මේ වෙනකොට වැව් 4ක් 6ක් විතර ඉස්පිලින් තත්ත්වයේ තියෙනවා. මං කිව්වොත් එහෙම ලොග්ගල්ලොය, හැපොළ මේ දෙකම මයංගනේ තියෙන්නේ. ඊකට මාදුරුවය, කළුගඟ, කණ්ඩලම කලාව ඔය ටික දැනට වාම් මට්ටමේ වාන් දානවා මේ වෙලාවේ. හැබැයි මේ වාන් දැමීම ලොකු ප්‍රමාණයක් නෙවෙයි. ජනතාවට කිසි කරදරයක් නැහැ. மகாவலி அதிகார சபையின் கீழுள்ள நீர்த்தேக்கங்களில் 95% நீர்மட்டம் காணப்படுகிறது. கொத்மலை நீர்த்தேக்கத்தில் 59% நீர்மட்டம் காணப்படுகிறது. ஏனையவற்றில் 90 தொடக்கம் 95% நீர்மட்டம் காணப்படுகிறது. லொகல்லோயா, ஹேபொல, மாதுருவோயா, கலுகங்கை, கண்டலம், கலாவோயா என்பவற்றின் நீர்மட்டம் சற்று அதிகரித்த நிலையிலேயே காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் இது அபாய நிலையில் இல்லை என்றார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட நிபுணர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவிக்கையில். එතකොට දැන් අතරදී කණ්ඩි කියනවා තියෙන සාමාන්‍යයෙන් පස් යම් ප්‍රමාණයක ස්ථානය කියන්නේ අස්ථාවර කණ්ඩි ගැලවෙලා යනවා. ඒ වගේම මිනිසා විසින් නිර්මිත කණ්ඩි තියෙනවා. ඊට අමතරව අපි අධියර දෙක යටතේ අවධානය සිටින්න කියන නිවේදන අපි නිකුත් කළ තියෙනවා. කන්ද කැටි ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ බදුල්ල දිස්ත්‍රික්කයේ, විල්ගමු ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ මාතර දිස්ත්‍රික්කයේ, මතුරට සහ හංගුරංකිත ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ. ඊට අමතරව අධියර එක යටතේ විමසිලිමත් බව කියන බවින් සිටින කියන නිවේදනය නිකුත් කළා තියෙනවා. මීගහ කිවුල, ලුණුගල, වැලිමඩ, පස්සර, බදුල්ල සහ හාලියල කියන ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසට බදුල්ල දිස්ත්‍රික්කයේ. ඊට අමතරව දොළුව ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසය නුවරඑළිය මහනුවර දිස්ත්‍රික්කයේ, ඒ වගේ අමගල කෝරළේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසය මාතර දිස්ත්‍රික්කයේ සහ බිබිල ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස මොණරාගල දිස්ත්‍රික්කයේ. තවදුරටත් මට කියන්න තියෙන්නේ අපි ගත්තොත් එහෙම මේ වෙනකොට අධි අවදානම් පවුල් 15000කට අධික ප්‍රමාණයක් හඳුනගෙන තියෙනවා. ඒගොල්ලෝ පිළිපැදිය යුතු මොනවද කියන උපදෙස් ලබා දීලා තියෙනවා. ඒ සියලු විස්තර ප්‍රාදේශීය අදාළ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස ලබා දීලා තියෙනවා. கண்டி, உடுதும்பர, நுவரெலியா, நீல்தண்டாகின, வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர இரண்டாம் நிலையின் கீழ் பதுளை, கந்தக்கட்டிய, மாத்தலை, வில்கமுவ, நுவரெலியா, மதுரட்ட மற்றும் அங்குராங்கத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதலாம் நிலையின் கீழ் பதுளை, மீகா கிவுல, நுணுகல, வெளிமட, பசறை, பதுளை மற்றும் ஹாலியல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி, தொழுவ, மாத்தலை, அமான்கங்க கோரள, மொனராகலை, பெபில ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு தொடர்பில் சுமார் 15000 குடும்பங்கள் அதிக அபாயமிக்கவையாக காணப்பட்டுள்ளன. அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த மக்கள் அவற்றை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்றார் கடற்றொழில் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் ஓதித்த கம்ஹே தெரிவிக்கையில். මේ පවතින තත්ත්වය සැලකිල්ලටගෙන කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව විසින් අප වෙත නිර්දේශයක් නිකුත් කරලා තිනවා. දිවෙනි වටාම වන මුහුදු තීරය අවදානම් තත්ත්වයකට පත් විය හැකි බව. ඒ අනුව අද දින උදෑසන 8 සිට අප විසින් දීවරා ජල සම්පත් දෙපාර්තමේන්තුවගේ ක්‍රියාත්මක දීවර වරායන් සහ එතකොට වෙරළ තීරෙන් ක්‍රියාත්මක සියලුම වර්ගයේ එක් දින කුඩා යාත්‍රා සහ පෞද්ගලික යාත්‍රාවල මෙහෙම කටයුතු අත්හිටුවන ලෙස දැනුම් දීලා තියෙනවා. மறு அறிவித்தல் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாள் மற்றும் பல நாள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்களிடம் இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவேகொட இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில். හදිසි ආපදා මෙහෙයුම් මැදිරිය ඒ අනුව සූදානම් කරලා තියෙනවා. ත්‍රිවිධ හමුදා, පොලිසිය, සිවිල් ආරක්ෂක දෙපාර්තමේන්තුව සහ අනිකුත් සියලුම පාර්ශවකරුවන් සම්බන්ධීකරණය කර ගැනීම සඳහා. ඒ වගේම විශේෂයෙන්ම දිස්ත්‍රික්වල තියෙන ආපදා කළමනාකරණ සම්බන්ධීකරණ ඒකක දැනුවත් කරලා ඔවුන් මගින් ග්‍රාම නිලධාරී වසම් දක්වා සියලුම දැනුවත් කිරීම පාර්ශවකරුවන් අමතලා ඔවුන් දැනුවත් කරලා සූදානම් කරලා තියෙනවා. ඒ වගේම ඔබ කවුරුත් දන්නවා පරිදි ත්‍රිවිධ හමුදාව, ගැන යුද්ධ හමුදාව, නාවික හමුදාව, ගුවන් හමුදාව සූදානමින් ඉන්නවා ජනතාවට හදිසි අවස්ථාවකදී උදව් කිරීම සඳහා. ඒ අනුව යුද හමුදාවේ විශේෂයෙන්ම සෙවීම් සහ මුදවා ගැනීම කණ්ඩායම් 80ක් ස්ථානගත කරලා තියෙනවා. ඊට අමතරව ඩිංගි යාත්‍රා, WMZ රථ, BTR රථ, යුනිබෆල්, යුනිකෝන් රථ වගේ ගංවතුර තත්ත්වයකදී ගමන් කළ හැකි
වාහන සූදානම් කරලා තියෙනවා. ඒ වගේම නාවික හමුදාව විශේෂ කණ්ඩායම් 16ක් මුදවා ගැනීම සෙවි මුදවා ගැනීම කණ්ඩායම් 16ක් යොදවලා තියෙනවා. ඒ වගේම ගුවන් හමුදාව මුදවා ගැනීම කණ්ඩායම් 66ක් සූදානම් කරලා තියෙනවා. ඒ අතරම හිඟුරක්ගොඩ, රත්මලාන, පාලවි, වීරවිල යන ගුවන් කඳවුරු වලින් ගුවන් ගත වීමට හැකිවන පරිදි ගුවන් යාන ස්ථානගත කරලා තියෙනවා. හදිසි අවස්ථාවකදී ජනතාවට උදව් කිරීම සඳහා ශ්‍රී ලංකා පොලිසිය මුදවා ගැනීම් කණ්ඩායම් 23කට අධික සාමාන්‍ය පොලිසියට අමතරව 23ක විශේෂ කණ්ඩායම් සූදානම් කරලා තියෙනවා. සිවිල් ආරක්ෂක බලකාය කණ්ඩායම් 28ක් දිස්ත්‍රික් 25 පුරාවටම சூதானம் කරලා මේ තත්ත්වයට මුහුණ දීමට. நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 80 தொடக்கம் 90% வரை நிரம்பியுள்ளதாகவும் அதற்கமைய அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்றுப்படுக்கைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பணிப்பாளர் நாயகம் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் 80 இராணுவ குழுக்கள், கடற்படை படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் விமானப்படையினர் வீரவில, பலாலி, ரத்மலானை, இங்குராகொட, அனுராதபுரம் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர்களை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்த சம்பத் கொட்டுவேகொட. இதற்கு மேலதிகமாக இலங்கை போலீசாரும் சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் அவசர நிலைமைகளுக்காக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது ஒரு தாளமுக்கமாக வலுவடைந்துள்ளது. அது நேற்று இரவு 11:30 மணியளவில் பொத்துவிலுக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ 490 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது. இத்தொகுதி மேற்கு தொடக்கம் வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அது அடுத்த 12 மணித்தியாலங்களில் ஒரு ஆழமான தாளமுக்கம் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை இன்று முதல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நேற்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் நாட்டை சூழவுள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அத்தோடு நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை, பொத்துவில் மற்றும் ஹம்பாந்தோட்டை
ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் காலியில் இருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அனர்த்தம் காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் 12ஆம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பரீட்சைகள் ஜனவரி மாதம் 20ஆம் திகதி வரை நடைபெறும் என உதவி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எஸ். விஸ்வநாதன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 2086 பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறவுள்ள நிலையில் பரீட்சை பணிகளை ஒருங்கிணைக்க 325 இணைப்பு நிலையங்கள் செயற்படும். விடைத்தாள்களை சேகரிப்பதற்காக 32 பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் இயங்கும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எஸ். விஸ்வநாதன் தெரிவிக்கையில், 2025ஆம் ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை ஏற்கனவே நவம்பர் மாதம் 10ஆம் திகதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி நிறைவு செய்யக்கூடிய விதத்திலே திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அதிலே முதல் 15 நாட்களுக்கான பரீட்சைகள் நடாத்தி முடிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் கூட எஞ்சிய 7 நாட்களுக்கான பரீட்சையை நடத்த முடியாது போனது. அதே போன்று பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடாத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அதனையும் நடாத்த முடியாது போயிருந்தது. அவற்றுக்காக மீளவும் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய நேர அட்டவணைக்கு அமைவாக அந்த பரீட்சைகளை நடாத்துவது தொடர்பாக இன்றைய நாளிலே நாங்கள் கருத்துக்களை பகிர இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டிலே திட்டமிடப்பட்டிருந்த பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடாத்துவதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாடளாவிய ரீதியிலே 1665 நிலையங்களிலே இந்த பரீட்சை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் எஞ்சிய 7 நாட்களுக்கான பாடங்கள் நடாத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பாடங்கள் ஜனவரி மாதம் 12ஆம் திகதி ஆரம்பித்து 20ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியிலே 7 நாட்கள் இந்த பரீட்சைகள் நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த 7 நாட்களுக்கான நேர அட்டவணையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நேர அட்டவணையில் இருந்த பாட ஒழுங்குகளுக்கு ஏற்பவே அதே நாட்கள் தொடர்கின்றன. விசேடமாக கடந்த நேர அட்டவணையிலே வெள்ளிக்கிழமை ஒன்றிலே இடம்பெற இருந்த ஒரு பாடம் இந்த புதிய நேர அட்டவணையின்படி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அது வெள்ளிக்கிழமை நாளிலே திட்டமிடப்பட்டிருந்தமையினாலே அந்த பாடம் மாலை வேளையிலே 2 மணிக்கு ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன. இம்முறையும் அதே நேரத்திலேயே ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏனென்றால் சில வேளைகளில் இந்த பாடத்துக்கு தோற்றுகிற பரீட்சார்த்தி தனது மாலை வேளைக்கான பாடம் 2 மணிக்கு ஆரம்பிக்கும் என்ற எண்ணத்தோடு பரீட்சை நிலையத்துக்கு வருவதன் மூலம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்ற எதிர்பார்க்கையிலே அந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த பரீட்சையை பொறுத்தளவிலே இந்த 7 நாட்களுக்கான உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பாடங்கள் 2086 நிலையங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இவற்றை இணைப்பாக்கம் செய்வதற்காக 325 இணைப்பு நிலையங்கள், 32 பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஊடாக இந்த பரீட்சைக்கான இணைப்பாக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. பரீட்சையிலே பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த பரீட்சைக்காக இந்த நாட்களிலே தயாராவதற்கான முன்னாயத்தத்தை செய்து கொள்வதற்காக டிசம்பர் மாதம் 10ஆம் திகதியே இந்த பரீட்சை நடைபெறுவது தொடர்பான திகதிகள் பற்றி அறிவித்திருந்தோம். கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த பரீட்சார்த்திகளுக்காக அவர்கள் தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான காலம் வழங்கப்பட்டிருந்தது. இதுவரையிலே பெரும்பாலான பரீட்சார்த்திகள் அத்தோடு இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் சில நேரங்களிலே சீரற்ற காலநிலையோடு தொடர்பட்ட பாதிப்புகள் காரணமாக தமது ஆளடையாள பத்திரத்தை அவர்கள் இழந்திருக்கலாம். பரீட்சை திணைக்களம் அங்கீகரிக்கின்ற ஆளடையாள பத்திரங்களாக தேசிய அடையாள அட்டை, அதேபோன்று செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறது. இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். இவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்காத போது பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட மாட்டாது. இருப்பினும் கூட இந்த விசேட சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே ஏதேனும் பாதிப்புகள் காரணமாக தமது ஆளடையாள பத்திரத்தை யாரேனும் பரீட்சார்த்தி இழந்திருந்தால்
அவருக்கு ஒரு விசேடமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வழங்குகிறோம். அந்த அடிப்படையிலே பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அவர் பாடசாலை அதிபர், வலய கல்வி பணிப்பாளர் ஆகியோரால் உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்களை இங்கே சமர்ப்பிக்கலாம். அதேபோன்று தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இருந்தால் அவர் வதியும் பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம அலுவலர், பிரதேச செயலாளர் ஆகியோர் உறுதிப்படுத்திய 2 புகைப்படங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அவற்றுள் ஒன்றை பரீட்சை எழுதுகிற காலப்பகுதியிலே அனுமதி அட்டையோடு இணைத்து பரீட்சை மேற்பார்வையாளரிடத்தில் அவர் கையளிக்க வேண்டும். மற்றையதை பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு நாளும் அந்த பரீட்சார்த்தி கொண்டு வந்து செல்ல வேண்டும். இருப்பினும் கூட இந்த பரீட்சார்த்திகள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இது பரீட்சை எழுதுவதற்காக பரீட்சை திணைக்களம் உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு விசேட ஏற்பாடே அன்றி பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடு அல்ல என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அவ்வாறு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டிட்வா புயலினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் மற்றும் நஷ்ட ஈடு வழங்கும் பணிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ, ஹந்துங்கம, ராஜாங்கனை, சிரிமாபுர மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் நிகவரெட்டிய, விதிக்குளிய சந்தி மற்றும் ரிதிகம, தொடம்கஸ்லந்த ஆகிய பிரதேசங்களில் இந்த ஆரம்ப நிகழ்வு இடம்பெறவுள்ளது. டிட்வா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மதுபானம் அருந்தியதால் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை வெண்ணப்புவ போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 47 வயதுடையவர் எனவும் அவர் காலவத்தை கிழக்கு பண்டிருப்புவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 5 பேரின் பிரேத பரிசோதனைகள் சிலாபம் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டன. இதில் மதுசாரம் நஞ்சானதாலேயே இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற நபரின் பிரேத பரிசோதனை இன்று சிலாபம் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படுகிறது. மதுபானம் அருந்தி உடல் நலக்குறைவு ஏற்பட்ட மேலும் 8 பேர் தற்போது நீர்கொழும்பு மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 6ஆம் திகதி சட்டவிரோத மதுபானம் அருந்தியதால் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது ஏற்கனவே 2 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த 2 பெண்களையும் நேற்று மாரவில நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க படைகளால் தீவிரமாக துரத்தப்படும் மரினேரா எனப்படும் எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பாக ரஷ்யா தனது நீர்மூழ்கி கப்பல் மற்றும் பிற கடற்படை கப்பல்களை அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆரம்பத்தில் பெல்லா 1 என்று அழைக்கப்பட்ட இக்கப்பல் வெனிசுவேலா மீது அமெரிக்கா விதித்துள்ள தடையை மீறி எண்ணெய் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த மாதம் கரீபியன் கடலில் அமெரிக்க கடலோர காவல்படை இதனை மறிக்க முயன்ற போது கப்பல் பணியாளர்கள் அதில் ஏற அனுமதி மறித்து அட்லாண்டிக் கடலை நோக்கி தப்பினர். தப்பியோடும் வழியில் கப்பல் பணியாளர்கள் அதன் மேல் பகுதியில் ரஷ்ய கொடியை பறக்க செய்ததுடன் கப்பலின் பெயரை மரினேரா என மாற்றினர். இக்கப்பல் தற்போது ஸ்கொட்லாந்து மற்றும் ஐஸ்லாந்துக்கு இடையிலான வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் கடும் குளிரிலும் மோசமான வானிலையிலும் பயணித்து வருகிறது. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ கடந்த சனிக்கிழமை அமெரிக்க விசேட படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் தனது கடல்சார் முற்றுகையை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இக்கப்பலை மூழ்கடிப்பதை விட அதை கைப்பற்றவே விரும்புகிறது. இதற்காக பிரித்தானியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு சுமார் 10 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் சிறப்பு ஹெலிகாப்டர்கள் வந்து சேர்ந்துள்ளன. கப்பலின் பெயர் மாறினாலும் அதன் தனித்துவமான அடையாள எண் மாறாததால் சர்வதேச சட்டப்படி அதை கைப்பற்ற தமக்கு அதிகாரம் இருப்பதாக அமெரிக்கா வாதிடுகிறது. சர்வதேச கடற்பரப்பில் ரஷ்ய கொடியுடன் பயணிக்கும் கப்பலுக்கு அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள்
தேவையற்ற நெருக்கடியை கொடுப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு சாடியுள்ளது. கடல்வழி பயண சுதந்திரம் பற்றி பேசும் நாடுகள் அதனை தாமும் கடைபிடிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி ட்ரம்ப் எடுத்து வரும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு பெரும் சவாலாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். வெனிசுவேலாவின் இடைக்கால அரசு அமெரிக்காவின் உத்தரவுகளை பின்பற்றும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவின் இடைக்கால அரசாங்க அதிகாரிகளுடன் ட்ரம்ப் நிர்வாகம் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக லீவிட் கூறியுள்ளார். குறிப்பாக ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ, துணை ஜனாதிபதி மற்றும் முழு தேசிய பாதுகாப்பு குழுவினரும் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது வெனிசுவேலாவின் இடைக்கால அரசின் மீது அதிகபட்ச அழுத்தமும் கட்டுப்பாடும் பிரயோகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இடைக்கால அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்ச்சியான ஒத்துழைப்பில் இருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடைக்கால அரசின் முடிவுகள் தொடர்ந்து அமெரிக்காவின் வழிகாட்டுதலின்படியே எடுக்கப்படும் எனவும் கரோலின் லீவிட் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கருத்துக்கள் வெனிசுவேலாவின் அரசியல் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் நேரடி தாக்கம் அதிகரித்துள்ளமையை காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இன்றைய நாணய மாற்று விகிதம்